மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி அமைதி அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறுக்கிக் கொண்டு கண்களை திறந்து கொள்வோம். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் தவத்தினை தொடர்ந்து வாழ்க வளமுடன். கேக்குதாமா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சத்யபிரியா அம்மா அவர்கள், பேராசிரியர் சத்யபிரியா அம்மா அவர்கள் தற்சோதனை என்ற தலைப்பின் கீழ் நமக்கு சிந்தனை விருந்து வழங்க வருகிறார்கள். அவர்களை அன்போடு அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இன்று நமக்கு சிறப்பாக பஞ்சேந்திரிய தவம் நடத்தி கொடுத்த அருள்நிதி கோமதி சுப்பிரமணியம் அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த ஆசான் அருட்தந்தை அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி மகிழ்கின்றேன். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு தற்சோதனை. மனவளக்கலை யோகா என்றாலே மனதை வளப்படுத்தக்கூடிய கலை. மனம் இதன் மூலம் பெற்ற விளக்கத்தை எல்லாம் பழக்கமாக்கி மாற்றி ஒழுக்கமாக நிலைநிறுத்துவதுதான் மனவளக்கலை யோகா. மனிதன் விலங்கின பதிவுகளை நீக்கி தெய்வீக பதிவுகளை ஏற்படுத்த ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அளிக்கப்படுகின்ற பயிற்சி தான் மனவளக்கலை யோகா பயிற்சிகள். இதுல 4 அங்கங்கள் இருக்கு. 1 அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமை பேறு. அகத்தவம் என்பது மனம் தன் திறமையையும் வல்லமையையும் பெருக்கிக் கொள்ளும் ஒரு பயிற்சி. அதுதான் மெடிடேஷன், தவம் அப்படிலாம் சொல்றாங்க. அகத்தாய்வு என்பது மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ளும் முயற்சி. அதுதான் தற்சோதனை பயிற்சி. குணநலப்பேறு என்பது தற்சோதனை செய்து அந்த தூய்மையில் மேலும் மனம் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்வதுதான் குணநலப்பேறு. அந்த தூய்மையிலேயே முழுமை அடைந்து ஒரு அமைதியான நிலையில் வாழ்வதுதான் முழுமை பேறு. இப்போ சாதாரணமாக நம்மை பார்த்து யாராவது நீ எப்படி, யார் மூலம் இந்த உலகுக்கு வந்த அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க.
நாம என்ன சொல்லுவோம்? என்னோட அப்பா, அம்மா மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள கேட்டா, அவங்களுடைய அப்பா, அம்மா அப்படின்ட்டு பின்னோக்கி அப்படி போய்க்கொண்டே இருக்கும். ஆனா, உண்மையில நம்முடைய மூலம் எது அப்படின்னு பார்த்தா, இயற்கை, இறைவன், இறைநிலை எப்படி வேணா நம்ம சொல்லலாம். இறைநிலைதான் தன் மாற்றம் பெற்று பஞ்சபூதங்களாகி, அப்படியே பரிணாம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி ஆகி ஓரறிவு முதல் ஆரம்பிச்சு 5 அறிவு விலங்கினங்களாகி, நிறைவாக 6வது அறிவு பெற்ற மனிதனாக பரிணமிக்கின்றான். இததான் சாமிஜி சொல்லுவாங்க, இறைவனே தன்னை ரசிக்க எடுத்துக்கொண்ட ஒரு உன்னதமான வடிவம்தான் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உன்னதமான அமைப்பை கொண்ட மனிதன் பல பிறவிகள் எடுத்து அதை தாண்டி வந்திருக்கிறான். ஒவ்வொரு பிறவிகளிலும் தான் எண்ணிய செய்த செயல்கள் எல்லாம் உடலில் உள்ள உயிர் ஆற்றல், அதாவது அந்த ஜீவகாந்த ஆற்றல்ல பதிவாகி, அதாவது ரெக்கார்ட் ஆகி இருக்கு. அந்த பதிவு தான் எல்லாம் காந்த சூழல்ல, நம்ம உடம்புல இருக்கிற அந்த காந்த சுழல்ல பதிவாகி எண்ணம் சொல் செயலாக நம்மிடம் இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனாலதான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னும் சொல்லுவாங்க. நாம் வெளிப்படும் இந்த விஷயம், நாம வெளிய யாரையாவது சொல்லும்போது, நம்மள சொல்லும்போது நம்ம ஒத்துக்கொள்ள மாட்டோம். நம்ம என்ன பண்ணோம், நம்ம செய்யக்கூடிய அந்த செயலெல்லாம் யார் மேலயாவது பழி போட்டு, அவங்களால தான் நான் இப்படி செய்றேன் அப்படின்னு நம்ம மாத்தி மாத்தி சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனா, நம் குறைய நம்ம ஒத்துக்கிட்டு மாத்தி அமைச்சு கொண்டா வெற்றிதான். ஒரு உயர்ந்த நிலைமைக்கு நம்மளை உயர்த்தி செல்லும். அத்தகையான பயிற்சி தான் இந்த தற்சோதனை பயிற்சி. எந்த பதிவு நம்மிடம் உள்ளதோ அதுதான் வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு மகரிஷி. பதிவுகளை எல்லாம் அப்படியே விட்டுவிட்டா அது ஆழமாக நம்முடைய கருமையத்துல பதிந்து அதற்கு ஒத்த செயல்களை எல்லாம் செய்ய தூண்டிக் கொண்டே இருக்கும். அது நல்ல பதிவாக இருந்துச்சுன்னா சிறப்பு தான். அதே தீய பதிவுகளாகவோ இருந்துவிட்டா, அப்படி வெளிப்பட்டு கொண்டே இருந்தா அது நமக்கும் துன்பம், இந்த சமுதாயத்திற்கும் ஒரு துன்பத்தை தான் கொடுக்கும். மனித பிறவியின் நோக்கமே அறிவின் முழுமை பெற்று அந்த இறைநிலையை உணர்வது, அடைவதுதான். இந்த இறைவனை உணர்வதற்கு நமக்கு தடையாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற இந்த பதிவுகள் தான். மனித மனம் என்ன பண்ணுதுன்னா, பொருளாகவும், குணங்களாகவும் அப்பப்ப மாறி, மாறி, மாறி அலைந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, "அசைந்து கெட்டது மனம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மனதின் இன்னொரு மறுமுனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் தான். அப்ப மனதில் அத விட்டுட்டு தவத்துல என்ன பண்றோம், மெடிடேஷன்ல உள்நோக்கி திரும்புகிறோம். இதுக்கு இதுக்கு பெயர் தான் அகத்தவம் இல்ல மெடிடேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த மெடிடேஷன் அகத்தவம் செய்ய செய்ய இறைவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற இடைவெளி குறைந்து கொண்டே போகும். இறைவனை நோக்கி நம்ம நெருங்க ஆரம்பிச்சதான் அந்த இடைவெளி குறைந்து நமக்கு வந்து இந்த துன்பங்கள் எல்லாம் குறையும். இறைவனை நோக்கி நகர நகர நமக்கு இன்பம் தான். இறைவனை நோக்கிய பயணம் தான் இந்த யோக பயிற்சிகள் எல்லாமே. அதுதான் இந்த யோகா, மனவளக்கலை யோகால அருட்தந்தை அவர்கள் அற்புதமா நமக்கு நிறைய வழிமுறைகள் எல்லாம் அமைச்சு கொடுத்திருக்காங்க. இதுதான் ஒரு கவியில சொல்லுவாங்க, "நீர் நிறைந்த பாத்திரத்தில் காற்றேறாது நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம். ஊர் உலக பொருள் புலன் கவர்ச்சி ஏதும் உள்நுழையா. இப்பேறு தவத்தாலன்றி யார் பெறுவர், யார் தருவர்? அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்றறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றையெல்லாம் செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தவம் செய்து ஒரு தூய்மையான நிலை நமக்கு வந்த உடனே ஒரு அமைதி வரும். அப்ப நம்ம தற்சோதனை செய்து நம்ம கிட்ட இருக்க தேவையற்றவெல்லாம் செதுக்கிக் கொண்டே இருக்க பழகிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த இதுல சொல்லுவாங்க. அதுதான் சாமிஜி சொல்லுவாங்க, இங்க் பாட்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த காலத்துல அந்த பாட்டில்ல இருக்கும் இங்கு. அந்த பாட்டில்ல இங்க் காலியான உடனே அதை நம்ம சுத்தம் செய்யும் போது ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தி நம்ம அதை சுத்தம் செய்யும் பொழுது அதுல இருந்து வெளியே ஊத்துகின்ற தண்ணி கொஞ்சம் ப்ளூ கலரா தான் வரும். அதுக்கப்புறம் மேலும் மேலும் தூய நீரை ஊத்தி ஊத்தி அதை கழுவி கீழே வீழ்த்தும்போது கடைசியா அந்த நீர் வந்து அந்த பாட்டில்ல தூய நீராக இருக்கும். அது போல நாம் தவம் செய்து செய்து நல்ல இந்த இறை ஆற்றலை உள்ள நம்ம நிரப்பும் போது நம்ம கிட்ட இருக்கிற பதிவுகள் எல்லாமே சிறிது சிறிதாக போய்விடுகிறது. அப்ப மனதின் அடித்தளம் இறைவன் சொல்றாங்க. மனம், உயிர், தெய்வம் இந்த 3ஐ பற்றி நாம் தெரிந்து கொண்டால்தான் இதையெல்லாம் நம்ம சரியாக செய்ய முடியும்.
மனதின் அடித்தளம் இறைவன் அப்படின்னா அதை மறந்து மனம் என்ன பண்ணுதுன்னா புலன்வயப்பட்ட நிலையில் பொருள் புகழ் இதையே நாடி இருக்கும் பொழுது அதையே பழக்கத்திலேயே மயங்கி மயங்கி இந்த நிலையிலிருந்து நாம் மனதின் இந்த நிலையிலிருந்து மனதோட அடித்தளத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுதுதான் அப்படி செல்வதற்கு நமக்கு சிந்தனை வேண்டும். சிந்தனை என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆராய்ச்சி செய்வதும் அந்த சிந்தனை ஆற்றலை நாம் கொஞ்சம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்ப சிந்தனைனா நாம் என்ன செய்ய வேண்டியது என்ன, ஆனா நம்ம இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ வெயில் காலமா இருக்கு, உடல் சூடு அதிகரிச்சு கொண்டுதான் இருக்குது. அதற்கு இந்த கால சூழ்நிலைக்கு ஏத்தாப்போ இதை எதிர்கொண்டு நாம் அந்த வாழ பழகி கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம என்ன எடுத்துப்போம், குளிர்ச்சியான உணவு, காய்கள், பழங்கள், தண்ணீர் நிறைய குடிக்கணும். அது பானை நீராக இருந்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். காரம் மசாலா உணர்வை எல்லாம் நம்ம தவிர்த்து விட வேண்டும். 2 வேளையும் தண்ணீர்ல ஒரு பச்சை தண்ணீர்ல நம்ம குளிக்க வேணும். முடிஞ்ச வரை வெயில்ல செல்லாம இருப்பது நல்லது. இதெல்லாம் சாதாரணமாக நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா பிள்ளைங்களோ பெரியவங்க கூட இப்ப என்ன பண்றோம், அந்த வெயில்ல இருந்து தாகம் தாங்கலைன்னா என்ன பண்றோம், ஐஸ் வாட்டர கூல் ட்ரிங்க்ஸோ ஐஸ் வாட்டரோ குடிச்சிடுறாங்க. அப்ப உடனே அந்த நேரத்துக்கு அந்த நாக்கு இதமா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா த்ரோட் ப்ராப்ளம், இந்த மாதிரி கோல்டு, இந்த மாதிரிலாம் அஃபெக்ட் ஆயிடுது நமக்கு. அது அவ்வளவு சீக்கிரத்துல சரியாகிறதும் இல்ல. அப்போ இது நமக்கு தெரியுது. இது குடிச்சா நமக்கு சரியில்லைன்னு தெரிஞ்சா கூட, அந்த நேரத்துல அந்த புலன்வயப்பட்ட நிலையில நம்ம சில தவறுகள செஞ்சுட்டு தான் இருக்கோம். இததான் சாமிஜி வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலயும் என்ன சொல்றாருன்னா, முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு. இத 3த்தையும் இணைத்து சிந்தித்து செய்வதுதான் சிந்தனை. இதுக்கு ஒரு மாற்று வழியை கடைபிடிச்சு செயல்படும் பொழுது அது சிறப்பாக இருக்கும் சொல்றார். இது போல ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தனை செய்ய வேண்டும். இல்லை என்றால் மாயை மயக்கத்துல சிக்கி நம்ம துன்பத்தில் ஆழ்ந்து போகிறோம். அப்ப அளவு முறை மாறாமலும் இருக்கணும், முறை மாறியும் எதையும் நம்ம அனுபவிக்கவும் கூடாது. இந்த நிலைமையிலிருந்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நமக்கு நிறைய விஷயங்கள் தவறு என்று தெரிந்தாலும் பல பிறவிகளை செஞ்சு செஞ்சு பழகி இருக்கிறதுனால அந்த பழக்கத்தினால அதையே வழக்கமாக கொண்டு பல விளைவுகளையும் துன்பமாக அனுபவித்துக் கொண்டிருக்கும். இதிலிருந்து மீள்வதற்கு தான் தத்துவ ஞானி அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனவளக்கலை யோகால தற்சோதனை அல்லது அகத்தாய்வு பயிற்சிகளை எளிய முறையில நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. இந்த தற்சோதனை என்பது மனிதன் தன்னிடமிருந்து எழும் எண்ணம், சொல், செயல் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து, அதாவது சிந்தித்து, தவறானவற்றையெல்லாம் முதல்ல கண்டுபிடிக்கணும். பிறகு அந்த தவறையெல்லாம் நீக்கி நலம் தரும் முறையில் எண்ணம், சொல், செயலை ஒழுங்குபடுத்த வேண்டும். இதற்கான உளப்பயிற்சி தான் இந்த தற்சோதனை பயிற்சி. தற்சோதனை இல்லாத தவம் தாழ்பால் இல்லாத வீட்டிற்கு சமம் அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப தவம் செய்யணும். தவமும் தற்சோதனையும் தான் ஒரு மனிதனை சிறந்த மனிதனாக மாற்றக்கூடியது. ஏன்னா முதல்ல நம்ம தவம் செய்து ஒரு அமைதி நிலைக்கு வரும் பொழுதுதான் மனம் ஆராய்ச்சியை நோக்கியே போகும். அப்பதான் அந்த நம்ம செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் நம்ம சிந்திக்கக்கூடிய ஆற்றல் தவம் செய்யும் பொழுது மட்டும்தான் அந்த நிலைக்கு நமக்கு அழைத்து செல்லும். இறைநிலையிலிருந்து வந்த மனிதன் தான் நம்ம எல்லாருமே. ஆனா நம்மிடம் அன்பும் கருணையும் ஏன் இருப்பதில்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தா அதன் மேல களங்கங்களால மூடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. களங்கங்கள் என்றால் 3 களங்கங்களோடு உள்ளவன் தான் மனிதன். ஏன்னா நம்ம கிட்ட என்னென்ன குறை இருக்கு, இந்த களங்கங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை தற்சோதனை செய்து நம்ம அதை மாத்திக்கொள்ள முடியும். இந்த 3 களங்கங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா தன்முனைப்பு, பாவப்பதிவுகள், மயக்கம். தன்முனைப்பு என்பது ஆணவம்னும், பாவப்பதிவுகள் கண்மம் என்றும், மயக்கம் தான் மாயை அப்படின்னும் சொல்றாங்க. மனிதன் படுகின்ற எல்லா துன்பத்துக்கு அத்தனைக்கும் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 3லிருந்து தான் உற்பத்தி ஆகுது. அததான் மகரிஷி இறைநிலை பிளஸ் களங்கங்கள் இது இஸ் ஈக்குவல் டு மனிதன் அப்படின்னு சொல்வாரு. அதாவது இறைநிலையோடு இந்த களங்கங்கள்லாம் சேரும்போது அவன் மனிதனாக வரான். மனிதனிடமிருந்து மைனஸ் களங்கங்கள், அவன் கிட்ட இருக்க இந்த களங்கங்கள்லாம் நீக்கிட்டா மீண்டும் அந்த இறைநிலை அந்த உணர்வை பெற்று விடுவான் அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 3 களங்கங்கள்ல தன்முனைப்பு பாத்தீங்கன்னா உலக இயல்போடு ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன் புலன் கவர்ச்சியினாலும்
அதாவது புலன் கவர்ச்சி என்பது மெய்வாய், மூக்கு, கண், காது இதையெல்லாம் ஒரு அளவு முறையோட பயன்படுத்துவதற்கு தான் இன்னைக்கு நம்ம பஞ்சேந்திரிய தவமும் செய்தோம். அதனால இத இத அளவு முறையோட வைத்துக் கொள்ளாத போது அதனால் ஏற்படும் மயக்கத்தினாலும் இறைவனையே மறந்து விடுகிறான் மனிதன். தனக்குள் அடங்கியுள்ள பெருமைகள் அனைத்தும், தனக்கு வர்ற உயர்வுகள் அனைத்துமே தானே உருவாக்கி கொண்டதாகவும் அதை கற்பனை செய்து கொண்டும் கொள்கிறான். அப்போதுதான் இந்த தன்முனைப்பு என்ற ஈகோ அப்படிது உருவாகுது. நான் என்று எண்ணி உணர்ச்சிகளால் எல்லை கட்டிய மனநிலையில தான் இந்த தன்முனைப்பு என்ற விஷயம் எழுது. தன்முனைப்பு 2 எண்ணங்களாக எழுச்சி பெறுகிறது. தான் என்ற அதிகாரப்பற்று, தனது என்ற பொருள் பற்று. தான் அப்படின்னா நான் தான் பெரியவன், எல்லோரும் எனக்கு அடங்கி இருக்கணும், என் சொல்படிதான் நடக்க வேணும் அப்படின்ற ஒரு விஷயம். தனது என்பது எந்த ஒரு பொருளையோ ஒரு நபரையோ இந்த பொருள் என்னுடையது, எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்றதுதான் தனது. இததான் சாமிஜி சொல்லுவாங்க, தான் தனது அப்படின்னு இந்த இரண்டும் ஒரு விந்தையான தம்பதிகள் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த 2 தம்பதிகளுக்கும் பிறக்கின்ற ஒரு அவல குழந்தைகள் தான் 6 தீய குணங்கள் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அதாவது தன்முனைப்பிலிருந்து இருந்துதான் 6 தீய குணங்கள் பிறக்குது. அது என்னன்னு பார்த்தா பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இதையேதான் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம்னு சொல்லுவாங்க. இதற்கெல்லாம் மூலம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசைதான். ஆசையின் மறுமலர்ச்சி தான் 6 தீய குணங்களாக மாறுகிறது. இந்த 6 தீய குணங்களிலிருந்து தான் 5 பழிச் செயல்களை மனிதன் செய்வதற்கு தூண்டுகிறது. அது என்னன்னு பார்த்தா பொய், களவு, கொலை, சூது, கற்பழிவு. இது மட்டும் இல்லாம நம்ம நம்முடைய கருமையத்துல இருக்கிற முன்னோர்கள் செய்த பதிவுகள், சஞ்சித கர்மம்னு சொல்லுவாங்க. நம்முடைய தாத்தா, பாட்டி அவங்களுக்கு முன்னாடி அவங்க செய்த பதிவுகள் எல்லாமே சஞ்சித கலங்கங்களாக இருக்கு. அடுத்து பிராரப்த கர்மம். அதாவது 3 வயதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் நம்ம செய்து கொண்டிருக்கின்ற அந்த கலங்கங்கள் எல்லாம் நல்ல, தீய விஷயங்கள் அனைத்துமே பதிவாக இருக்கு. அப்புறம் இத 2த்தையும் ஆசைக்கு இச்சை வயப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆகாமிய கர்மங்களாக நமக்குள்ள இருக்கு. இதுவும் கலங்கங்களாக கருமையத்தில் இருப்பாக இருக்கிறது. அப்ப இந்த 6 தீய குணங்களை நம்ம நற்குணங்களாக மாற்றி அமைத்தால்தான் மனிதன் மனிதனாகவே வாழ முடியும்னு மகரிஷி அவங்க சொல்றாங்க. அதாவது பேராசையே நிறை மனமாகவும், சினத்த பொறுமையாகவும், கடும் பற்றை ஈகையாகவும், முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பு நெறியாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நேர் நிறை உணர்வாகவும், பஞ்சத்தை மன்னிப்பாகவும் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் என்னென்ன களங்கங்கள் உள்ளன என்பதை நம்ம கண்டுபிடிச்சு படிப்படியாக மாற்றி நம்மை திருத்திக் கொண்டு ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். இந்த உணர்தல் தான் ஆன்மீக வாழ்வு அப்படின்னு சொல்றாங்க. இதுல நாம் உயர்வு பெற வேண்டும்னா இதற்கு முக்கியமாக தற்சோதனை பயிற்சி அவசியம். முதலில அகத்தவம் செய்து மனிதன் தன் திறமையையும் வல்லமையும் பெருக்கிக் கொள்ளணும். அப்பதான் அந்த உணர்ச்சி வய நிலையிலிருந்து மாறி ஒரு அமைதி நிலைக்கு வரும். அப்ப மனம் அமைதி நிலைக்கு வரும்போதுதான் தன்னை பற்றிய சிந்தனை வரும், சிந்திக்கவும் முடியும். பரபரப்பாக இருக்கும் பொழுது சிந்தனை ஆற்றல் குறைவாக இருக்கும். அந்த குறையை நமக்கே தெரியாது. நாம் செய்வதுதான் சரி என்றும் தன்முனைப்பு அதிகமாக விளைவு துன்பமாகத்தான் அமையும். தவம் இயற்றி தற்சோதனை செய்ய வேணும். தற்சோ தற்சோதனையில் என்ன செய்யணும்னு பார்த்தா சாமிஜி சொல்றாங்க, நம்மை பற்றி முதல்ல சிந்திக்கணும். நம்மிடம் உள்ள நிறை குறைகளை உணர வேண்டும். நம்ம கிட்ட நிறைகள் இருந்துச்சுன்னா, நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா அதை ஒரு உயர்ந்த திட்டமாக செயல்பட வேண்டும். தீய குணங்களாக இருந்தா அதை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். இததான் சாமிஜி ஒரு கவியில சொல்றாங்க, நான் எனினும் நீ எனினும் நிறை அறிவில் ஒன்றே, நல்லுயிரில் வினைப்பதிவில் முன்பின்னாய் உள்ளோம் அப்படின்னு சொல்றாங்க. அவரு சாமிஜி நானா இருந்தாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, நம்ம நிறை அறிவில், அதாவது இறைவனிட்ட இருந்து தான் வந்திருக்கோம். அந்த நிறை அறிவு எல்லார்கிட்டயும் இருக்கு. அது எல்லார்கிட்டயும் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற அந்த பதிவுகள், களங்கங்கள் தான் பர்சன்டேஜ் முன்ன பின்ன இருக்கும் பொழுது, அதனாலதான் நம்ம முன்பின்னா இருக்கோம். இல்லைன்னா அந்த இறைவன் முன்னிலையில் நாம் அனைவரும் ஒன்றே அப்படின்னு சொல்றாங்க அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். நம்முடைய குறைகளை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப திருத்தம் பெற வழி வகுக்கவும் வேண்டும். இதுக்கு ஒரு கவியில சொல்றாரு பாருங்க,
தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொழியும் பிறரிடம் நட்பு ஓங்கும் மனது ஒரு தூய நிலையை நாடிச் செல்லும் மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள். எனது நான் எனும் 2 சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகைமை கிட்டும். உனது சொல் செயல் என்ன குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகிக் கொள்க அப்படின்னு அருட்தந்தை சொல்றாங்க. மனித மனம் எப்போதும் மற்றவர்கள் குறையையே தான் பார்த்து கொண்டே இருக்கும். நம்முடைய குறைகளை தெரிந்து கொள்ள முயற்சி கூட செய்யாது. ஆனா அந்த நம்முடைய குறைகளை தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். தற்சோதனை செய்ய வேண்டும். எண்ணம், ஆசை, சினம், கவலை பயிற்சிகளை செய்து அதை அதை முறைப்படுத்தி தனது குறைகளை எல்லாம் தெரிந்தும் உணர்ந்தும் திருத்திக் கொண்டால் கர்வம் ஒழியும். எல்லோரிடமும் நட்புணர்வு உயர்வடையும். அதனால மற்றவர்களுக்கும் நன்மை அடைவார்கள். தான் தனது என்ற குறை நீங்க தற்சோதனை செய்து பழகிக் கொள்ளுங்கள். அப்படி செய்து தன்முனைப்பு நீங்கிவிட்டால் இறை முனைப்பு இயல்பாக மாறிவிடும் அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் இந்த கவியில நமக்கு சொல்றாங்க. இதற்கான வழிமுறைகளாக தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தற்சோதனை பயிற்சிகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது என்ன பயிற்சிகள் அப்படின்னு நம்ம இப்ப பார்ப்போம். முதலாவதாக எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார். ஃபர்ஸ்ட் எண்ணம் ஆராய்தல்னு பார்த்தோம்னா அதை எப்படி நம்ம இந்த பயிற்சியை செய்யணும் அப்படின்னு மகரிஷி நிறைய வழிமுறைகள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க. எண்ணம் என்றால் என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அது எவ்வாறு உண்டாகிறது, அதனுடைய விளைவுகள்லாம் எவை, அதனுடைய காரணம் என்ன, எண்ணம் உண்டாக காரணம் என்ன என கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு எண்ணம் எழும்போதும் இது எதன் அடிப்படையில் எழுந்தது, அதன் வழியே செயல் செய்தால் விளைவு நன்மையா இருக்குமா தீமையா இருக்குமா என்பதை நாம் கண்டுபிடித்து அதை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கான ஒரு நல்ல பயிற்சி முறைதான் எண்ணம் ஆராய்தல் பயிற்சி. நல்ல எண்ணங்களை வைத்துக்கொண்டு தீய எண்ணங்களை விட்டுவிடுவதற்கான பயிற்சி தான் இந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சி. அடுத்ததாக ஆசை சீரமைத்தல். மனித மனம் வேகமாக இயங்கணும்னா இயங்கி இயங்கி பல நூறு ஆசைகளை உருவாக்கி கொள்ள முடியும். இந்த ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற உடலை வைத்தே அது செயல்பட வேண்டும். அந்த ஆசைகளுக்கு சமுதாய ஒப்புதல் வேண்டும், இயற்கை விதிக்கு மாறாமலும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இதை நிறைவேற்ற முடியாத ஆசைகளை உருவாக்கி கொண்டே போன அந்த மனம் என்ன பண்ணும், நடக்கலைன்னா தளர்ச்சி பெற்று சோர்வடையும். அவன் வாழ்க்கையில் வெற்றியும் கிடைக்கிறது இல்லை. இதனால அந்த மனதிற்கு விரக்தியும் வெறுப்பும் உண்டாகும். ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமானால் எம்மாதிரியான ஆசைகளை நிறைவேற்ற இயலும் என்று எண்ணி பார்த்து ஆசைகளை ஒழுங்குபடுத்தி கொள்வதற்கான முறையான பயிற்சி தான் இந்த 2வது ஆசை சீரமைத்தல் பயிற்சி. அடுத்த தற்சோதனை பயிற்சியில 3வதாக சினம் தவிர்த்தல். தனி மனிதனுக்கும் குடும்பத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி இனிமையை கெடுப்பது, சண்டை சச்சரவை வளர்ப்பது இந்த சினம்தான். வீட்டில் சினம் கொண்டால் குடும்ப அமைதி கெடும். நாட்டில் தலைவர்கள் சினம் கொண்டால் போர் மூளும், உலக அமைதி கெடும். ஆகையினால இந்த சினத்தை எவ்வாறு தவிர்ப்பது என்பதற்கான முறைகள் எல்லாம் இந்த பயிற்சியில சினம் தவிர்த்தல் என்ற பயிற்சியில அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்காங்க. இந்த சினத்தை ஒழிக்க முடியாது, இதை தவிர்த்து கொள்ள முடியும் அப்படின்னும் அருட்தந்தை சொல்லியிருக்காங்க. அடுத்த பயிற்சியாக கவலை ஒழித்தல். கவலை என்பது என்ன, எவ்வாறு அதை வகைப்படுத்தி போக்கிக் கொள்வது, இதுல உடனே தீர்க்க வேண்டியது எது, தள்ளி போட வேண்டியது எது என்ற முறைகள் எல்லாம் வகுத்து கொடுக்கின்ற பயிற்சி தான் கவலை ஒழித்தல் பயிற்சி ஆகும். இதனால மனம் என்ன ஆகும், கவலை ஒழித்தல் பயிற்சி முடிஞ்ச உடனே நமக்கு மனம் லேசாகிவிடும். ஆசையெல்லாம் அடக்கி அடக்கி பாரமாக இருந்து கொண்ட நிலை மாறி இப்பயிற்சியினால் மன அமைதியாக இருக்கும். இறுதியாக நான் யார், நான் யார், எங்கிருந்து வந்தேன், எங்கே போக போகிறேன் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு தன்னிலை விளக்கம் பற்றி ஆராய்ச்சி செய்வதே நான் யார் என்ற இந்த பயிற்சியாகும். இறைநிலையே நானாக வந்திருக்கிறேன் என்பதை உணர்வதுதான் நான் யார் பயிற்சி. ஏன் நான் யார் பயிற்சி செய்யணும், உணரணும் அப்படின்னு பார்த்தா, அதை உணர்ந்தாதான் நாம் முதலில் யாருக்கும் துன்பம் செய்ய மாட்டோம். இறைநிலை நானா மட்டும் வரல, எல்லா உயிராகவும் தோற்ற பொருளாகவும் உள்ளது என்பதை நம்மால் உணர முடியும்.
இததான் சாமிஜி இரண்டொழுக்க பண்பாடுல கூட கொடுத்திருக்காரு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னாலான உதவிகளை செய்வேன் அப்படின்னு இந்த இரண்டொழுக்க பண்பாடுல நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆக எண்ணம், ஆசை, சினம், கவலை, நான் யார், இந்த இந்த தற்சோதனை பயிற்சிகளை எல்லாம் பயின்று நம் அறிவுக்கு பயின்றா என்ன நடக்கும்னு கேட்டா நம்ம அறிவுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் ஒரு விஷயத்த எடுத்து செய்யணும்னா அவங்களுக்கு அந்த டிசிஷன் மேக்கிங் சரியாக இருக்காது. ஒரு குழப்பமான மனநிலையில இருக்கும். அப்படி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா தவம் செய்து இந்த தற்சோதனை பயிற்சியை செய்யும் பொழுது ஒரு தெளிவு பிறக்கும். இந்த தெளிவு வந்ததுன்னா நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும், துணிவு வரும், பொறுப்புணர்ச்சியும் ஏற்படும். இதற்கு முதல்ல நம்ம நல்லா தவம் செய்யணும். சாமிஜி அதுதான் இன்னொரு கவியில, நீர் நிறைந்த பாத்திரத்தில் காற்றேறாது நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம், ஊர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நுழையா, இப்பேறு தவத்தால் அன்றி யார் பெறுவர் யார் தருவர், அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்றறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். அதாவது நல்லா தவம் செய்யணும். அகத்தவ பயிற்சி முறைகளில் ஒரு பிரிவு தான் தவம் செய்து 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 நல்ல ஒரு ஆற்றலை பெற்று அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற வேண்டாத விஷயங்கள் எல்லாம் நல்ல ஒரு சிந்தனை செய்து செதுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த கவியில சொல்லியிருக்காங்க. அகத்தவ பயிற்சி முறைகள்ல ஒரு பிரிவு தான் மௌன நோன்பு. மௌன நோன்பில் மனம் அடங்கி தற்சோதனையில் ஈடுபடும் பொழுது இறை நிலை இயல்புகள் அனைத்தும் நம் அறிவுக்கு காட்சியாக வரும். இந்த தற்சோதனை பயிற்சியை பல மகான்கள் செய்து அவர்கள் ஒரு முழுமை பெற்றையே அடைந்திருக்கிறாங்க. திருவண்ணாமலையில வாழ்ந்து முக்தி பெற்ற மகான் ரமண மகரிஷி அவர்கள் ஆத்ம விசாரம் என்ற முறையில் நான் யார் பயிற்சி, இந்த தற்சோதனை பயிற்சியை செய்து நான் யார் என்ற கேள்விக்கு விடை காணும் வழிமுறைகள் எல்லாம் ஆத்ம விசாரம் என்ற முறையில் அவங்க பண்ணியிருக்காங்க. தனது வாழ்நாள் முழுவதுமே ஆராய்ச்சி செய்து ஆன்ம விசாரம் செய்து, அதாவது தன்னை பற்றி ஆராய்ஞ்சும் அறிஞ்சு அந்த போதனையும் செய்திருக்கிறாங்க, முக்தி நிலையும் அடைந்திருக்கிறார்கள். அடுத்து மகாத்மா காந்தி பாத்தீங்கன்னா ஆத்ம பரிசோதனையின் பயன் என்ற ஒரு தலைப்புல சத்திய சோதனை என்ற புக், அவரோட ஆட்டோபயோகிராபி சுயசரிதையில எழுதியிருக்காங்க. தன்னுடைய நிறை குறைகளை எல்லாம் ஒளிவு மறைவின்றி மகாத்மா காந்திஜி அதுல குறிப்பிட்டிருக்காங்க. அதுல குறைகளை எல்லாம் மாற்றி அமைத்து கொண்டு அதற்கான பயிற்சியை மேற்கொண்டதாகவும் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க தேச தந்தையாக போற்றப்படுகிறார்கள். இதே போல பாத்தீங்கன்னா அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் எனது வாழ்க்கை விளக்கத்துல தனது சுயசரிதை அதில் அந்த நிறை குறைகள் எல்லாமே சாமிஜி அவங்க குறிப்பிட்டு இருக்காங்க. அந்த தற்சோதனை பயிற்சி செய்து அதில் ஏற்பட்ட முன்னேற்றங்களை எல்லாம் இந்த மகான்கள் எல்லாமே குறிப்பிட்டு இருக்காங்க இந்த பயிற்சியோட சிறப்பை பற்றி. பழக்கத்திலேயே லயித்து கொண்டிருக்கிற அந்த மனம் தற்சோதனை பயிற்சி செய்வதால் விளக்கத்திற்கு தன் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய உறுதிப்பாடை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சி தான் தற்சோதனை பயிற்சி. அதன் மூலம் வெற்றி எளிதில் கிடைத்து குணநல பேரை நாம் பெறுகின்றோம். குணநல பேரு தான் முழுமை பேறு அடைவதற்கான அடித்தளமாக அமைகிறது. ஆக அன்பர்களே, நாம் ஒவ்வொருவரும் தவம் செய்து அமைதி நிலைக்கு அருட்தந்தை அவர்கள் வடிவமைத்து கொடுத்த தற்சோதனை பயிற்சிகளை முறையாக தொடர்ந்து செய்து நம்மிடத்தில் உள்ள கலங்கங்களை எல்லாம் நீக்கி பயிற்சியை கடைபிடித்து படிப்படியாக அவற்றை மாற்றி நம்மை திருத்திக் கொண்டு ஒரு உயர்ந்த நிலையை அடைவோம் என்று கூறி இந்த வாய்ப்பை அளித்த இறையருளுக்கும் குருவருளுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அருமையான முறையில தற்சோதனை பற்றி அம்மா விளக்குனாங்க. அதாவது மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுக்கும் ஒரு முயற்சி தான் அகத்தாய்வு, இன்ட்ராஸ்பெக்ஷன் இல்லையா? தன்னை பற்றியும் தன் தகுதியை பற்றியும் தன் மதிப்பை பற்றியும் ஆராய்வதே இந்த தற்சோதனை. இதை பத்தி இன்னைக்கு அருமையான விளக்கங்கள் நிறைய கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து மனவளக்கலை பயிற்சியில 4 அங்கங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எண்ணம், சொல், செயல் மூலம் நம்ம பிறருக்கு துன்பம் தராமல் இருக்க இந்த அகத்தாய்வு பயிற்சி நமக்கு பேருதவியா இருக்கும். அப்புறம் பதிவுகள் பத்தி சொன்னாங்க. அதை மாற்றக்கூடிய சிறப்பு அகத்தாய்வுக்கு உண்டு. அப்புறம் அறிவின் முழுமை பேறு பெற இந்த பரிசோதனை ரொம்ப நமக்கு பேருதவியா இருக்கும். மனதின்
மறுமுறை எனது இறை, அதை பற்றியும் விளக்குனாங்க. அசைந்து கெட்டது மனம், அசையாது கெட்டது உடல், இது பற்றிய ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. மனவளக்கலையில சுவாமி தந்த கவிதைகள் நிறைய மேற்கோள் காட்டி பேசினாங்க. அதாவது தவம் செய்ய செய்ய நம்மளோட பதிவுகள் நீங்கும், மனம் புலன் வயப்பட்டு போகாம, அதாவது பொருள் புகழ் செல்வாக்குல நிக்காம நம்மளுடைய வாழ்வின் நோக்கத்தை நோக்கி செல்லக்கூடிய மனம் நம்மளுக்கு சிறப்பா அமையக்கூடியதுக்கு இந்த அகத்தாய் பயிற்சிகள் நமக்கு பேருதவியா இருக்கும். தவம் தற்சோதனை நல்ல சிறந்த மனிதனை உருவாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மனிதன் கிட்ட என்ன அன்பு கருணை ஏன் இல்லை அப்படின்னா, ஆணவம், கன்னம், மாயை போன்ற இதனாலதான் அது களங்கங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம கிட்ட அந்த அன்பு கருணை குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டினாங்க. ஈகோ இந்த உலகம் முழுவது இருக்கிறது ஈகோ தான். எல்லை கட்டிய மனநிலை இல்லையா? தான் தனது என்ற தான் என்ற அதிகாரப்பற்று, தனது என்ற பொருள் பற்று. இந்த தம்பதிகளுக்கு பிறந்த 6 குழந்தைகள் பத்தி சொன்னாங்க. அப்போ 5 பழிச்செயல்களை பத்தி சொன்னாங்க. 3 கர்மாக்கள், சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமிய கர்மாக்களை பத்தி சொன்னாங்க. நம்முடைய தீய பழக்கத்தை நம்ம போக்கிக் கொள்ள இந்த மனவளக்கலையில பயிற்சிகள், அதுவும் இந்த அகத்தாய் பயிற்சி ரொம்ப பேருதவியா இருக்கு. நம்ம இது எதுக்கு உதவுது? நம்மளோட உள்ள நிறை குறைகளை பற்றி சிந்தித்து அதுல ஒரு நல்ல விதத்துல மாற்றம் பெற, நம் வாழ்வின் நோக்கத்தை பெறதுக்கு இந்த தற்சோதனை மிக மிக அவசியம்ங்கிறது அருமையா சொன்னாங்க. மேலும் அகத்தாவில உள்ள பயிற்சிகள் பற்றி சொன்னாங்க. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார். நான் யார் இதுல பாத்தீங்கன்னா ஆன்ம விசாரணம் செய்த ரமண மகர்ஷியை பற்றி சொன்னாங்க. மகாத்மா காந்தியை பத்தி சொன்னாங்க. அருட்தந்தை வேதாத்தி மகரிஷி அவர்களை பத்தி சொன்னாங்க. கடைசியா 2 ஒழுக்க பண்பாடு அருமையா விளக்குனாங்க. அப்புறம் மௌன நோன்பு இதையும் பற்றி சொல்லி அழகா நிறைவு பண்ணாங்க. அதாவது இந்த தற்சோதனை எதுக்கு நம்ம பண்ணோம்னா, வாழ்வின் நோக்கத்தை நாம் சென்றடைய இதுக்கு நம்ம அதாவது நம்மளுடைய நிறை குறிகளையும் நம்ம சமன் பண்ணி நல்ல முறையில நம்மளுடைய வாழ்க்கை அமையதுக்கு இந்த தற்சோதனை மிக மிக அவசியம் என்ற அளவில் இவங்க நல்ல அருமையா விளக்கங்கள் சொன்னாங்க. அப்படி சொன்ன அம்மா அவர்களை நம்ம எல்லாரும் துரிய நிலையில் என்று பார்க்கலாம். பேராசிரியர் அருள்நிதி சத்யபிரியா அம்மா அவர்களும் அவர் நம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை சரியாக 5 மணிக்கு மகரிஷி பாடல்களோடு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். காலை 5:30க்கு தவம். அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை சரியாக 6 மணிக்கு மகரிஷி பாடல்களோடு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். 6:25க்கு மாலை செய்யக்கூடிய காயக்கல்பம், 6:30க்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்தோடு நிறைவு பெறும். பிரதி சனிக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்ச்சி நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன்வருமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளம்.